வங்கி மேலாளரை அறைந்த அழகிரி மகள். என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். சென்னை அடையாறில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சரின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான வணிக கட்டிட வளாகத்தில் செயல்பட்டு வரும் SBI வங்கி மேலாளரை கன்னத்தில் அறைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மு.க.ஸ்டாலின் சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரியின் மகளான கயல்விழி சமீபத்தில் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்ததை அடுத்து தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இவர் சொந்தமாக வைத்துள்ள கட்டிடத்தில் இயங்கி வரும் SBI-யின் வங்கியின் லிப்ட் முறையாக செயல்படவில்லை என்று வங்கி நிர்வாகம் தரப்பில் கட்டிட உரிமையாளரான கயல்விழியிடம் முறையிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கயல்விழி தரப்பு கூறி வந்த நிலையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது இரு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. கயல்விழி கோபமாக பேசிக் கொண்டிருக்கும் போது வங்கி மேலாளர் கர்ஷன் சிங் தனது கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு மிகவும் சாதாரணமாகவும் அமைதியாகவும் அதை கேட்டுக் கொண்டிருந்துள்ளார். இதை பார்த்த கயல்விழி கடும் ஆவேசமடைந்து, நான் தீவிரமாக பேசும்போது நீ என்ன கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பாயா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென மேலாளரின் கன்னத்தில் பலாரென அறைந்துள்ளார். உடனே கயல்விழியுடன் வந்த நபர் பதறிப்போய் அவரை உடனடியாக சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தியுள்ளார். இந்த எதிர்பாராத திடீர் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த வங்கி மேலாளர் கர்ஷன் சிங் தன்னை தாக்கிய கயல்விழி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்தில் இருந்த CCTV காட்சிகளை முழுமையாக கைப்பற்றியுள்ள காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணையை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கயல்விழி மீது தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.